நிஃபா வைரஸ் காரணமாக கேரள மாநிலம் அச்சத்தில் உள்ள நிலையில் தமிழகத்தில் அது தொற்றிவிடாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நிஃபாவில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. நிஃபா கேரளாவை இப்போது அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு வைரஸ். கடந்த 2018 உருவான இந்த வைரஸ் அவ்வப்போது மக்களிடம் பரவுவதையும் உயிர்பலி வாங்குவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. 2018 உக்கிரமாக வந்த இந்த நிஃபா 17 பேரை காவு வாங்கியது. அதனைத் தொடர்ந்து 2021 மற்றும் 2023 வந்தது. ஆனால் மரணங்கள் 1-2 என இருந்த நிலையில் இப்போது மீண்டும் தன் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது நிஃபா. இந்த தொற்றுக்கு ஆளான 14 வயது சிறுவன் உயிரிழந்ததால் கேரளா ஹை அலர்ட்டில் இருக்கிறது. இதனிடையே பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது கேரள அரசு. ஆனாலும் அண்டை மாநிலங்களுக்கு இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்திற்குள் இந்த நோய் தொற்று எந்த சூழலிலும் பரவிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் சுகாதாரத்துறை உடனடியாக களமிறங்கியது. கேரளத்தில் இருந்து காய்ச்சல் அறிகுறிகளுடன் எவரேனும் தமிழகத்திற்கு வந்தால் அவர்களை எல்லையிலேயே நிறுத்தி சோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் இல்லை என உறுதி செய்த பின்னரே தமிழகத்திற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும். அதே வேளையில் மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பழம் உண்ணும் வௌவால்கள் உண்ட பழங்களை உண்பதால் இந்த நோய் மனிதர்களை தாக்குவதாகவும் பெரும்பாலும் விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு நோய் பரவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நிஃபா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் கோமா நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். காய்ச்சல் வரலாம், சோர் த்ரோட் தொண்டையில் எரிச்சல் இருக்கலாம், சிவியர் பாடி பெயின் மயால்ஜான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம், காஃப் இருக்கலாம், மூச்சு திணறல் இருக்கலாம், அப்புறம் என்செஃபலைட்டிஸ் பிகாஸ் இது மூளையை பாதிக்கக்கூடிய வைரஸ் அப்படின்றதுனால ஸோ குழப்பங்கள் வரலாம், சென்சோரியம் கம்மியாகலாம், வலிப்பு வரலாம், இன்ஃபேக்ட் இது கோமால கூட முடியலாம். கோவிட் போலவே இந்த நோய் ரியல் டைம் பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் கண்டறியப்படுகிறது. இதற்காக நோயாளியின் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்படுகிறது. தொண்டை மற்றும் மூக்கு, இரத்தம், சிறுநீர் மற்றும் CSF மாதிரிகள் நோய் அறிதலுக்காக எடுக்கப்படுகின்றன. ஆனால் இதுவரை நிஃபாவுக்கு துல்லியமான மருந்து கண்டறியப்படவில்லை என்கின்றனர் மருத்துவர்கள். பட் ரீசெண்டாக நம்ம பாஸ்ட் இயர்ஸில் கேரளாவில் வந்த அவுட் பிரேக்ஸில் 90% வரைக்கும் மார்டாலிட்டி ரேட் இருக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் க்யூர் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது. சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான் கொடுக்கணும். எந்தெந்த உறுப்புகள்லாம் செயலிழந்து போகுதோ அதுக்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்ம இப்போ கொடுக்க முடியும். தெர் ஆர் சர்டன் ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ், சில ட்ரீட்மெண்ட் முறைகள் ட்ரையல் பேசிஸில் போயிட்டு இருக்கு. பட் இது இன்னும் பழக்கத்துக்கு வரல. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமே ஒரே தீர்வாக உள்ளதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் தேவை என்பது அறிவுறுத்தலாக உள்ளது. வௌவால்கள் கடித்த தடயமுள்ள பழங்களை உட்கொள்ள வேண்டாம் எனவும் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்ள N95 மாஸ்க், கையுறைகள் ஆகியவற்றை சரியாக அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்ட பிறகு 20 வினாடிகளுக்கு கைகளை நன்கு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கோவிட் போல வேகமாக பரவும் திறன் நிஃபாவுக்கு இல்லை என்பது சற்று ஆறுதல் என்றாலும் நோய் குறித்த சரியான விழிப்புணர்வும் தேவையற்ற அச்சங்களை விட முறையான தடுப்பு முறைகளை கடைபிடிப்பதும் அவசியம் என்பதே ஒரே தீர்வாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் தாயுமானவன் மற்றும் தேனியில் இருந்து செய்தியாளர் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.